Hi everyone, welcome to Mina for Math. Watch make your math lesson an easy one. இன்னைக்கு நாம CBSE board class 9 chapter 1 number systems தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 1.3ல sum number 9 பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, real numbers in the decimal expansions வீடியோட லிங்க் மேல கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க so that இந்த sum உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். And now let's start. Exercise 1.3 sum number 9. Classify the following numbers as rational or irrational. நமக்கு 5 subdivision கொடுத்திருக்காங்க. இந்த சப்டிவிஷன்ஸ்ல ரேஷனல் நம்பர்ஸ் எது இர்ரேஷனல் நம்பர்ஸ் எது அப்படின்னு நம்மள கிளாசிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஏர்லியராகவே உங்களை ஒரு கார்ட்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துருவாங்கன்னு சொன்னேன். தட் இஸ் ரியல் நம்பர்ஸ் இந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸ். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ஷார்ட் ஃபார்மாக இங்கே நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ ரியல் நம்பர்ஸை வந்து அதோட டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸில் மாற்றும் போது நமக்கு ரெண்டு விதமாக அதோட ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஒன்று வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸ் கிடைக்கும், அதாவது அது வந்து எண்ட் ஆயிடும். ஸோ அதான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸ். இன்னொன்று நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸ், அது அண்ட் ஸோ ஆன் போய்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு எண்டே இருக்காது. பட் இந்த நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்லையுமே ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து ரெக்கரிங், ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும், நான் டெர்மினேட்டிங்காக தான் இருக்கும் ஆனால் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்னொன்று நான் ரெக்கரிங், நான் டெர்மினேட்டிங்காகவும் இருக்கும் பட் நான் ரெக்கரிங், வந்த நம்பர்ஸ் திரும்ப வரவே வராது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் இருக்கு. இதில் டெர்மினேட்டிங் ஆகவோ அல்லது நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் ஆகவோ இருந்துச்சுன்னா அது ரேஷனல் நம்பர்ஸ்ல வரும். ரேஷனல் நம்பர்ஸ்ல வரும். அதுவே நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்கா இருந்துச்சு அப்படின்னா அது ரேஷனல் நம்பர்ஸ்ல வராது, விச் இஸ் அ இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இதை தான் வந்து நான் வீடியோவா போட்டிருப்பேன், உங்களை பார்த்துட்டு வர சொன்னேன். இதை ஷார்ட் காமா இங்க நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 23. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 23 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 5. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 23ங்கிறது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அதனால கண்டிப்பாக இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 23ங்கிறது இர்ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுவே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225னு பார்த்தீங்க அப்படின்னா 225 is nothing but 15 square. 15 into 15 பண்ணீங்க அப்படின்னா you will get 225. ஸோ அதனால இது கண்டிப்பாக ரேஷனல் நம்பராக தான் இருக்க முடியும். ஸோ அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0.3796. அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு டாட்ஸுமே இல்லை, which means terminating decimal expansion. terminating decimal expansion இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லியிருந்தேன், ரேஷனல் நம்பர்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால இது கண்டிப்பாக ரேஷனல் நம்பராக தான் இருக்கும். அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க, 7.478478 அண்ட் ஸோ ஒன் போய்கிட்டே இருக்கு. நான் டெர்மினேட்டிங்ல இருக்கு, பட் ஆனா 7.478, இந்த 478ங்கிறது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே வருது. நான் டெர்மினேட்டிங்கா இருந்தாலும் ரெக்கரிங்கா இருக்கு. ஸோ நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்ல வந்துச்சுன்னா அதுவும் கண்டிப்பா ரேஷனல் நம்பர் தான். ஓகே, ஸோ அடுத்து ஃபைனலி பாருங்க 1.10 100 100 140 அண்ட் ஸோ ஒன் போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி பேட்டர்ன்ல நான் டெர்மினேட்டிங் ஆகவும் நான் ரிப்பீட்டிங் ஆகவும் வந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்னன்னு சொல்லுவோம், இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். So hope you understand this concept clearly. If you still have any doubts, comment here, we will clarify. Exercise 1.3ல இருக்கிற 8th sum பத்தி தெரிஞ்சுக்கோ, உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணுங்க. அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ரியல் நம்பர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோ, உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸ் கஷ்டமான சப்ஜெக்டா ஃபீல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.